நம்முடைய தேவாதி தேவனை ஸ்தோத்தரிப்போம், அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். வசனம் சொல்லுகிறது, எங்கு என்னுடைய நாமத்தை உயர்த்துகிறீர்களோ அவர்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறேன் என்று சொன்ன தேவன். அவர் துதிகளிலே பிரியப்படுகிறவர். Let us all lift our hands and worship our master. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சர்வஞானி, சர்வஞானி. அந்த தேவனை ஆராதிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ஆதியும் அந்தமுமானவர், அல்பாவும் உமேகவுமான தேவன். அவரை ஸ்தோத்தரிக்கலாம். ஆதாமை கடைசியாய் படைத்தார். ஏன் தெரியுமா? அவர் எல்லாவற்றையும் படைக்கும்போது ஆதாம் பதட்டப்பட்டு விடக்கூடாது. மிக முக்கியமான காரியம், ஆதாமுக்காக எல்லாம் படைக்கப்பட்ட பின்பு ஆதாம் படைக்கப்படும்போது ஆதாமுக்கு எல்லாம் நிறைவாய் கிடைக்கும் என்று யோசித்து போருங்கள். வானமும் பூமியும் ஒழிந்தாலும் என் வார்த்தை மாறாது என்று சொன்ன தேவன், உள்ளங்கையிலே வரைந்த தேவன், இந்த ஆதாமுக்காக எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து படைத்தவர். ஹல்லேலூயா. அப்படி விசாரிக்கிற தேவன் நம்முடைய தேவன். அவர் சர்வஞானி. அந்த தேவனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதித்து, என் இயலாமையில் நீர் செயல்படுவீர், உம் கரம் என்னை விலகாதிருக்கும். இயலாமையில் நீர் செயல்படுவீர், உம் கரம் என்னை விலகாதிருக்கும். இந்த பாடல் தெரிந்த எல்லாரும் சேர்ந்து பாட போகிறோம். We are going to lift our Lord together. Hallelujah. உமக்கு நன்றி அப்பா. என் இயலாமையில் நீர் செயல்படுவீர், உம் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீர் செயல்படுவீர், உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீரென்றால் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்வீரென்றால் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். இந்த ஆராதனையிலே இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிறேன், நம்முடைய இயலாமையிலே செயல்படுகிறவர், அவருடைய தயவுள்ள கரம் நம்மை விட்டு விலகாமல் நம்மை தாங்கி வந்திருக்கிறது. மலைகள் அவருக்கு எம்மாத்திரம். மலைகளே எம்மாத்திரம் என்றால் உங்கள் பிரச்சனைகளும் உங்கள் தடைகளும் அவருக்கு பொருட்டே இல்லை. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர், வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி. உங்க பிரச்சனை அவருக்கு எம்மாத்திரம். ஹல்லேலூயா. மரித்த லாசருவை 4 நாட்களுக்கு பின்பாக உயிரோடு எழுப்ப வல்ல தேவனை ஆராதிக்கிறீர்கள். உங்கள் வியாதி அவருக்கு எம்மாத்திரம், உங்கள் நோய்கள் அவருக்கு எம்மாத்திரம். ஆனால் நீங்கள் ஆராதிக்க வேண்டியது, என் பிரச்சனை மாற வேண்டும், வியாதி மாற வேண்டும் இல்லை. கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் பாடுவேன், என் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சொல்லுகிறார்கள், எங்கள் தேவன் எங்களை தப்புவிப்பார். அவருக்கு ஸ்தோத்திரம். அவர் எங்களை தப்புவிக்கவில்லை என்றாலும் நாங்கள் ஆராதிப்போம். This is the conviction that we need today. கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டிய ஒரே பிரதான நோக்கம், அவர் எங்களை தப்புவியாமல் போனாலும் அவரை ஆராதிப்பதை விடமாட்டேன். அப்படிப்பட்ட விசுவாசத்துக்கு நேராய் வந்து கர்த்தரை ஆராதியுங்கள். உங்கள் விசுவாசத்தை கண்டு கர்த்தர் அற்புதம் செய்வார். ஆமென். அற்புதத்துக்காக ஆராதிக்காதீர்கள், விசுவாசித்து ஆராதியுங்கள். அற்புதம் தானாய் தேடி வரும். ஹல்லேலூயா. என் இயலாமையில் நீர் செயல்படுவீர், உம் கரம் என்னை
விலகாதிருக்கும். ஓ ஓ என் இயலாமையில் நீர் செயல்படுவீர். ஓம் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீர் செயல்படு. நீங்க பாடுங்க. உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீரென்றால் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்வீரென்றால் என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே ஆராதிப்பே. வெறும் கோளும் கையும் இரு பரிவாரமாகும். உம்மாலன்றி இது யாரால் கூடும்? யாக்கோபு தன்னுடைய சகோதரனிடத்தில் இருந்து சேஷ்ட புத்திர வாக்கியத்தை பெற்றுவிட்டான். தகப்பனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுவிட்டான். லாபானிடத்துக்கு போன போதும் அவன் எல்லாவற்றையும் சம்பாதிக்க பரலோகமே உதவி செய்தது. ஆனால் இப்படிப்பட்ட சூழல்களுக்கு முன்பு எல்பெத்தேலிலே தரிசனமான கர்த்தர் அவனுக்கு வாக்கு பண்ணினார். சொன்னதை செய்யும் அளவும் நான் உன் கூட இருப்பேன் என்று சொன்னார். அவனும் பொருத்தனை பண்ணினான். தேவன் கூட இருந்தார். அவனுடைய வேளையிலே அநீதி இழைக்கப்பட்ட போது heaven has worked with him. தேவ தூதர்கள் அவனுக்காய் வேலை செய்தார்கள். பிறந்ததெல்லாம் அவனை சார்ந்த குட்டிகளாகவே பிறக்கும்படியான ஆற்றலை கர்த்தர் தந்தார். God has blessed his labor. அவனுடைய வேலையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். திரும்பி வருகிறான். திரும்பி வரும்போது கர்த்தர் இரு பரிவாரங்களாய் ஆசீர்வதித்தார். ஆனால் அவனுக்கு புரிந்தது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அந்த ஐஸ்வர்யத்திலே வேதனை இல்லை. இன்று நீங்களும் நானும் உலக பிரகாரமான ஐஸ்வர்யத்துக்கு பின்பாக இல்லை இல்லை. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதிலே வேதனை இல்லை, அதனே வேதனை இல்லை. இந்த ஆண்டவரின் ஐஸ்வர்யத்தை பிடித்துக் கொள்வோம். ஆண்டவரையே பிடித்துக் கொள்வோம். நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும். தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேட பிரயாசப்படுவோம். உண்மையாய் கர்த்தரை உயர்த்தி ஆராதிப்போம். ஹல்லேலூயா. வெறும் கோளும் கையும் இரு பரிவாரமாகும். வெறும் கோளும் கையும் இரு பரிவாரமாகும். உம்மாலன்றி இது யாரால் கூடும்? வெறும் கோளும் கையும் இரு பரிவாரமாகும். உம்மாலன்றி இது யாரால் கூடும்? ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றால் என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவதும் நீரென்றால் என்னை
குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே, ஆராதிப்பே. ஓ காரியம் செய்வீர் சர்வஞானியே, ஆராதிப்பே. அல்லேலூயா, 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 அல்லே. சேர்ந்து சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா, 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 ஆமென், ஆமென். நீர் ஒருவரே துதிக்கு பாத்திரர். அப்படியே கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே. சொல்லுவோம், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே, நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே. ஆண்டவரை பார்த்து நீர் ஒருவரே கர்த்தர். ஆண்டவரே, நீர் ஒருவரே புகழ்ச்சிக்குரியவர், நீர் ஒருவரே புகழப்படத்தக்க தேவன், நீர் வாழ்த்துதலுக்குரியவர். அல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லி அல்லேலூயா. சீருமாயும் ஏலிமாயும் மான என் மேல் நினைவாயிருப்பவரே, பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மையே வாஞ்சிக்கிறேன். பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மையே தேடுகிறேன். சிறுமையும் எளிமையும் மான என் மேல் நினைவாயிருப்பவரே, என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மையே தேடுகிறேன். என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மையே வாஞ்சிக்கிறேன். கர்த்தாவே, நான் நிலையற்றவன், என் கால்களை திடப்படுத்தும். பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மையே தேடுகிறேன். பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மையே வாஞ்சிக்கிறேன். உம்மையே தேடுகிறேன். நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். நான் உம்மைத்தான் தேடுகிறேன். எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே ஏசையா,
உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். உம் பீடத்தை சுற்றி சுற்றி நான் வருகிறேன் தெய்வமே. என் கரைகள் எல்லாம் நீக்கிட என் கைகளை கழுவுகிறேன். ஆண்டவரை பார்த்து சொல்வோம், என் தெய்வமே இயேசுநாதா, இயேசுநாதா. ஓ இதயமெல்லாம் உம்மை புகழுதையா, புகழுதையா. மீண்டுமாய் சேர்ந்து சொல்வோம், என் தெய்வமே ஓ இயேசுநாதா, இதயமெல்லாம் துதிக்குதையா, துதிக்குதையா. ஆராதனை எப்பொழுதுமே அர்ப்பணிப்பிலே முடிய வேண்டும். என்னை தருகிறேன் ஆண்டவரே, என்னை உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ரோமர் 8 அப்படித்தான் சொல்லுகிறது. நம்முடைய சரீரத்தை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுப்பதே புத்தியுள்ள ஆராதனை. ஆண்டவரே, என்னை தாழ்த்துகிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன். உருவாக்குமே என்னை, உருவாக்குமே குயவனே, உம் கையில் களிமண்ணான் உடைத்து உருவாக்குமே. என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே. எல்லாரும் சேர்ந்து சொல்ல போகிறோம், என்னை தருகிறேன், என்னை படைக்கிறேன். என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை, உருவாக்குமே, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. என்னை தாழ்த்துகிறேன், ஒப்பு கொடுக்கிறேன். பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆண்டவரே. ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே, ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிறேன். இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும், யாரெல்லாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, those who prayed, those who worshipped with the whole heart, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய ஆவியானவர் தொடுவீராக. அவங்க சூழ்நிலைகள் மாறட்டும். உம்முடைய பலன் கொண்டு சேனைக்குள் பாய்கிற கிருபை தருவீராக. உம்முடைய பலத்தால் மதிலை தாண்டுகிற கிருபை தருவீராக. ஆண்டவரே, இப்படிப்பட்ட அசாதாரணமான காரியங்களை செய்யும்படியான கிருபையும் ஆற்றலும் பிள்ளைகளுக்கு உண்டாவதாக. வியாதி மாறட்டும், சுகம் உண்டாகட்டும். சாட்சியோடு கொண்டு வந்து கர்த்தர் நிறுத்துவீராக. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் எல்லாம் பிரகாசமடைந்தது. அவைகள் வெட்கப்படவில்லையே. உண்மையாய் இதை பார்த்து ஆராதித்து கொண்டிருக்கிற, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து விடுதலையாக்கி நிலை நிறுத்துவீராக. ஆண்டவரே, கண்மலையின் மேல் உயர்த்துவீராக. ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you, God bless you. தொடர்ந்து நீங்கள் இந்த நிகழ்ச்சிகளை பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் நீங்கள் கர்த்தரை தேட வேண்டிய நோக்கம்
உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தர் எனக்கு நன்மை செய்தாலும் செய்யாவிட்டாலும் நான் பாடுவேன் என்று பாடுங்கள். உங்கள் அக்கினிக்கு நடுவே 4வது நபராய் அவர் எப்பொழுதும் இருப்பார். யூ ஹாவ் டு சீக் காட். தேவனையும் தேவ பிரசன்னத்தை மாத்திரமே நாட வேண்டும், விரும்ப வேண்டும். விடுதலை கர்த்தருடையது, ரட்சிப்பு கர்த்தருடையது, சுகத்தை தருகிறது கர்த்தருடைய நாமம். அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமம் எல்லாவற்றையும் உங்கள் வாழ்க்கையில செய்ய வல்லது. மரண பரியந்தம் நம்மை நடத்த வல்லது. அவர் தந்திருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிச்சயம் பரலோகம் கொண்டு வந்து சேர்ப்பார். அவருடைய வார்த்தை உங்களை புடமிடும், உங்களை வாழ வைக்கும். இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் வளர்ந்து விருத்தியடைந்து மேற்கொண்டதே உங்கள் சூழ்நிலைகளை மேற்கொள்ள கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு இருந்து உங்கள் கால்களுக்கு தீபமாய் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கும். வார்த்தையை பற்றி கொள்ளுங்கள். ஆவியானவர் சத்தத்தை கேட்டுக்கொள்ளுங்கள். பிதாவினிடத்திலே ஜெபித்து கொண்டே இருங்கள். வெற்றி நிச்சயம், விடுதலை சத்தியம். நம்முடைய தேவன் சர்வஞானி. Hallelujah. God bless you and may God be with you. Hallelujah. Thank you.